நேர்களை வணக்கம். இன்னைக்கு தமிழக ஒற்றை கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து முடிச்சிருக்கு. அது வந்து நல்ல ஒரு பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் நம்மளால பார்க்க முடியுது. அந்த பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் வந்து எல்லாம் வந்து விஜய் அவங்களும் சரி, ஆதவர்ஷனும் சரி பேசும் வந்து நல்லா உணர்வுபூர்வமாக பேசியிருந்தாங்க. சிடிஎல் நம்பருக்கு பதில் எல்லாம் பேசியிருந்தாங்க. புதியானந்தன் வந்து பேசியிருந்தாங்க. அது வந்து பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விஜய் அவங்க பேசுறப்ப இருந்த ஃப்ரேம் பாருங்க. ஸோ அந்த ஃப்ரேம் பார்க்க வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல எக்ஸிகூஷன் நல்லா நடந்திருக்கு. லைவ்ல ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஃப்ரேம் பத்தி தான் இன்னைக்கு தமிழக ஒற்றை கழகத்தின் அந்த ஃப்ரேம் பத்தி எக்ஸாலத்தில் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் 12வது தீர்மானம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. விஜய் அவங்கள முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி குறித்த முடிவுகள் எல்லாம் வந்து விஜய் அவர்களை ஒற்றை ஆளா எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தீர்மானங்கள் அவர்கிட்ட பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இது எல்லா கட்சியும் நடக்கிற ஒன்று தான். அதை பத்தி ஒரு டீட்டெயிலான விவாதம் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவங்களோட ஸ்பீச்சும் ஆதவர்ஷன் அவங்களோட ஸ்பீச்சும் டீகோட் பண்ணிடலாம். இந்த 12 தீர்மானங்களை வந்து இந்த 11 தீர்மானங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த 11 தீர்மானங்கள் என்ன அப்படி தெரியுமா இந்த டைம்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த 12வது தீர்மானத்துல இந்த டீகோடிங் போயிடலாம். என்ன அப்படின்னா இந்த கரூர்ல இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்நேரங்கள் சொல்லிட்டு முதல் தீர்மானம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இங்க கோயம்புத்தூர்ல நடந்த இந்த பாலியல் வன்புணர்வு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தீர்மானங்களை நிறைவேற்றிருந்தாங்க. எங்க அண்ணா வந்து செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஸ்பீச்லாம் வந்து 2-3 பேர் பேசுறப்ப குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனவர்கள் வந்து சமீபத்தில் கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கு வந்து கண்டனங்கள் தெரிவித்து ஒன்றிய அரசுலாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அது வந்து ஒன்றிய அரசுலாம் வந்து இவங்களை சீக்கிரம் விடுவிக்க நிறைய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஏஆர் பற்றி பேசியிருந்தாங்க. எஸ்ஏஆர் வந்து தடுக்கணும், நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக கூட வந்து எஸ்ஏஆருக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க வந்து கேஸ்லாம் போட்டிருக்காங்க. நேற்று நியூஸ் பேப்பர்லாம் வந்து கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எஸ்ஏஆரை வந்து நாங்கள் எதிர்க்கல, ஆனால் எஸ்ஏஆர் அப்படின்றது அவசர கதியில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எஸ்ஏஆர் குறித்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வந்து அவங்க வீட்டில் போய் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்களா, அந்த வீடியோஸ்லாம் பார்க்கவும் தெரிஞ்சது. இந்த ஃபார்ம் வந்து 2 கொடுத்துட்டு இந்த தொலைச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ வந்து இந்த எஸ்ஏஆர் அப்படின்றது கட்டாயம் வந்து விஜய் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தால் கூட செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். கடைசியாக வந்து ஒரு 6 தடவை நடந்திருக்கு. இது வந்து ஒரு 7வது தடவை வந்து எஸ்ஏஆர் வந்து நம்ம நாட்டில் நடக்குது. இறந்தவர்கள் இந்த மாதிரி 2 இடத்துல ஓட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலே ஒரு ஓட்டு இருக்கு, பீகார்லயும் ஒரு ஓட்டு இருக்கு. ஸோ வந்து இது ஒரு கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியுது. வெஸ்ட் பெங்கால்ல வந்து எஸ்ஏஆர் பண்ண வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்களோட ஓட்டு வந்து போகும். ஏன்னா அவர் இப்போ பீகார்ல தான் வந்து ஓட்டு போடுறாரு, பீகார்ல தான் தங்கியிருக்காரு. ஸோ இந்த எஸ்ஏஆர் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் நல்லா இருக்கும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா பீகார்ல வந்து இது மாதிரி எஸ்ஏஆர் நடக்கிறப்ப ஏகப்பட்ட கேஸ் போட்டு ஏகப்பட்ட பெரிய லாயர்ஸ்லாம் வந்து போய் வாதாடுறப்ப அவுட்கம் என்னன்னா ஆதார் கார்டு வந்து முதல்ல சேர்க்காம இருந்தாங்க. முதல்ல 11 டாக்குமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நான் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எஸ்ஏஆரை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ்ஏஆருக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெல் கொள்முதலுக்கு இந்த விவசாய வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாம் வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மணல் கிடையாது நெல் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஏடிஎம்கே ஐடிவிங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அரசியல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்து ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தவறாக கொள்முதல் பண்ண விஷயங்களுக்காக கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து 4000 கோடி செலவு பண்ணாங்க. அது அவங்க ஆட்சியில் வந்ததுலேருந்து பெரிய விமர்சனமாக பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்பயும் அதை கண்டிச்சு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லி ஒரு தீர்மானமும் நிறைவேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கரணையில வந்து பாத்தீங்கன்னா ராம்சார் நிலம் வந்து 2022 வந்து ராம்சார் நிலமா பள்ளிக்கரணையில் இருக்க சதுப்பு நிலத்தை வந்து அறிவிச்சாங்க. ஸோ அது டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அந்த பள்ளிக்கரணையில் 2022 அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து வரையறை செய்யப்படலை. வரையறை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தலைமை செயலாளர் அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வனத்துறைக்கு வந்து செயலாளராக இருக்காங்க. அவங்க வந்து பேர்லாம் குறிப்பிட்டு பேசி தான் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாஷிம் அப்படின்ற கம்பெனிக்கு தான் அதை வந்து ஒரு டெண்டராக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டெண்டர் கிடையாது, ஒரு ஃபிளாட்ஸ் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கட்டிடமா ஒரு வீடுலாம் கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த பாஷிம் அப்படின்ற பேரை வந்து குறிப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாத்துலயும் வந்திருக்கு. அதை வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. விஜய் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கொடுக்கணும், அந்த கூட்டத்தில் வரவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு வந்து முதலமைச்சர் அவங்க போயிட்டு வராங்க. அந்த போயிட்டு வரப்ப இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய சரவணன் அண்ணாதுரையை வந்து ஒரு நேர்காணல வந்து ஒரு விவாத மடியில டெய்லி நடக்கிற விவாத மடியில பங்கெடுத்துக்கிறப்ப அதிமுகவோட பிரமுகர் ஒருத்தர் கேட்கிறாரு. அவரு கரெக்டா அவர் பேருக்கு டக்கு ஞாபகம் வரல. கேட்க வந்து எத்தனை நிறுவனங்கள் வந்து திமுக வந்ததுக்கப்புறம் தொழில் நிறுவனங்கள் வந்து தமிழகத்துல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்து இத்தனை நிறுவனங்கள் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதே லைவ்ல வந்து செஞ்சிருந்தாரு. அது வந்து எல்லாம் வந்து பேசு பொருளா இருந்தது. ஒரு மாசத்துக்கு அது ஒரு ட்ரோல் மீடியில ஆக்கினாங்க. எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆக்கினாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது.
அதுக்கப்புறம் வந்து சர்வாதிகார போக்கில் வந்து இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்புறம் மாதிரி விஷயங்கள்லாம் தெரிவிச்சாங்க. அது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் சவுக்கு சங்கர் அவங்களே வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா எங்க அலுவலகத்துக்கு வெளியே வந்து போலீஸ்லாம் வந்து எப்பயுமே நின்றுட்டே இருக்காங்க, எப்ப வேணாலும் அரசு செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட எல்லா இடத்துல இருந்து அவருக்கு ஆதரவும் வாழ்த்துக்கள் எல்லா இடத்துல இருந்து அவருக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட கைது அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்மளால வந்து அரசியல் விமர்சகர்லாம் வந்து பாக்குறதும் இந்த ஜெர்னலிஸ்ட்லாம் வந்து நம்ம பேசுவோம் வந்து அவரோட கைது வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறதுனால அவரோட கைது வந்து தள்ளி போட்டிருக்காங்க. என்னைக்கு வேணும் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வந்து நடவடிக்கைகள் அவங்க மேல வந்து போலி கேஸ் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம பாக்குறோம். அதுக்கு வந்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க. ஸோ இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஆதவர்ஜுன் அவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது, ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது, அதை பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவங்க பேச வந்து அந்த ஃப்ரேம்லாம் பார்த்துருந்தோம், நல்லா எக்ஸிகியூஷன் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவங்க பேச வந்து இந்த சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து நடந்த விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஜய் அவங்களுக்கு நடந்த அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ்ல குறிப்பிட்டிருந்தேன், நிறைய யூடியூபர்ஸும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப டீகோட் பண்ணி இப்படிலாம் செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி மக்கள் கட்சி வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசினாங்க. அவர் பேசினதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட வந்து ஜெயிலில் பிடிச்சு போட்டிருந்தாங்க. அவர் இப்பதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. வரதராஜன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களுக்கு ஆதரவா வந்து வாதாடுறதுக்கு வக்கீல் அந்த இடத்துல இல்லை. அந்த கேஸ் வந்து என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்க கூட்டத்துக்கு வழிமுறைகள்லாம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதான் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல நடந்தது அப்படின்னா, ரோட் ஷோ நடக்குது அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வழக்கறிஞர்ல வந்து போயிட்டு என்ன பண்ணாங்க, விஜய் அவங்களாம் பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஆதவர்ஜுன் அப்போ இந்த மாதிரி பாருங்க ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு போயிட்டு விஷயங்கள்லாம் சொல்ல, அப்ப ஆதவர்ஜுன் நம்மளால நீங்க நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்வீட் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். அந்த நேபாளத்தை போல இங்கேயும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு தான் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோலே வந்து அதிலே வந்து நேபாளம் ஸ்ரீலங்கானா நேபாள ஸ்ரீலங்கால வந்து கலவரம் நடந்தது. ஸோ அதே மாதிரி விஷயங்களை வந்து தூண்டாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அது நம்ம தெரிஞ்சுது. அப்போ வந்து அனாவசியம் அந்த இடத்துல போயிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்க தேவையில்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு வந்து விஜய் அங்க பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றப்ப அந்த ஜட்ஜை வந்து என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜை வந்து அதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சு விஜய் அவங்களுக்கு இந்த மாதிரி தலைமை பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு, அதுவும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிவிச்சுட்டு அவரு அந்த கரூரை குறித்து ஏன் வந்து பேசல அப்படின்றதுக்குலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. இந்த வீடியோல ஒரு 4-5 தடவை குறிப்பிட்டிருந்தேன். ஸோ வந்து விஜய் அவங்க முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி கொடுத்தான முடிவுகள்லாம் அவர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்ன தெரியுது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் வந்து விஜய் அவங்களை பத்தி விமர்சிக்கவே இல்லை. இல்லைன்னா கூட அவங்க விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சீமான் அவங்க வந்து விஜயை குறித்து டார்கெட் பண்றப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களுக்கு தான் அந்த ஓட் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ வந்து அதை வந்து அந்த தவறு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சீமான் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்க வேண்டியவர் எம் கே ஸ்டாலின் அவங்க தான் விமர்சிக்க வேண்டியவர். இப்போ அவரு ஆளுங்கட்சியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். அவரே வந்து இப்போ டிவிகே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாளா வந்து ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இப்ப விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து எங்களோட அரசியல் எதிரி, எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபோக்கஸை மாத்தாம இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து திமுகவை எப்படியாவது ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கணும். ஸோ வந்து சீமான் அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த நிலைப்பாடை வந்து மாற்றி எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி குறித்தான முடிவுகள் சொல்றதுக்கு முன்னாடி சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜய் அவங்க வந்து தனிச்சு போட்டி போடுறப்போ ஒரு 20% வரைக்கும் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவங்க சாணக்கியால போட்ட செய்தி, அவங்க போட்ட அனாலிசிஸ்ல வந்துருந்தது நம்ம பார்த்தோம். அவரே வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதுல வந்து 10% சொல்லியிருந்தாரு. நான் வந்து ரெகுலரா சொல்லிட்டு தான் இருக்கேன், மினிமம் 10% வாங்குவாங்க விஜய் அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கூட்டணி குறித்தான முடிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது காங்கிரஸ் அவங்க வருவாங்களா அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் விடுங்க, வேற யாராவது வருவாங்க அப்படின்னா இந்த 1%க்கும் கீழே வாக்கு செலுத்திருக்கவங்க, வாக்கு வாங்கியிருக்கிறவங்க 1%க்கும் கீழே வாக்கு வாங்கின கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவங்க தலைமை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த செங்கோட்டையன் அவங்க, டிடிவி தினகரன் அவங்க, அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவங்க, இவங்கலாம் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா இவங்க 3 பேருக்கு வந்து இபிஎஸ் அவங்க வெற்றி பெறக்கூடாது. அவங்க வெற்றி பெற்றுதான் நம்மள வந்து நிறைய
பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றதுனால, ஸோ இந்த ஆப்போசிட்டான வாக்குகளை வந்து ஏடிஎம்கான வாக்குகள்லாம் வந்து இங்கே வந்து பிரிக்கணும் அப்படின்னா வந்து திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, விஜய் அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இபிஎஸ் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசம்பருக்குள்ள அது முடிவாகும். டிசம்பருக்கு மேலே தாண்டியும் இவங்க வரல அப்படின்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்றத அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க 3 பேர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்னம்மா வந்து வருவாங்களா, சசிகலா மேடம் வருவாங்களா அப்படின்னா அவங்க வரது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வருவாங்களா அப்படின்னா காங்கிரஸ் வந்து வரதுக்கு முன்னாடி விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அவங்க விஜய் அவங்க வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் விஜய் அவங்க வந்து கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ வந்து அவங்க வந்து கேரளாவில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க கூட்டணிக்கு வந்தால். அப்படி சப்போஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே ஆகி சீட்டுக்கெல்லாம் ஓகே ஆகி அந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் கூட்டணிக்கு வந்தால் வரலாம். ஆனால் என்ன விஷயம் பார்ப்பாங்க அப்படின்னா இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்காங்க. இப்போ பிஜேபியை வந்து மத்தியில் எதிர்க்கணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேஸ்லாம் வந்து சுப்பிரமணிய சாமி வந்து போட்டிருந்தாரு, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவர் எதிர்கொள்ளணும், அந்த மாதிரி தேசிய அளவில் வந்து எதிர்கொள்ளணும், பிஜேபி அப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு 21 எம்பி இருக்காங்க. இந்த 21 எம்பி வந்து திரும்பி வந்து நமக்கு ஒரு வேணும் அப்படின்னா 2029 வந்து நம்ம திமுக கூட்டணியில் இருந்தால் வர முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்களால வர முடியும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த 2026 போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்புறம் 2029 வந்து விஜய் அவங்கள வச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சீட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களால வர முடியும். இது காங்கிரஸ் வராமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வராது, காங்கிரஸ் வராமல் விடுதலை சிறுத்தைகள் வச்சு வராது. காங்கிரஸ் வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருவாங்க. காங்கிரஸ் வராங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1% வாக்கு அதிகமாக வாங்கின கட்சிகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏசி சண்முகம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் வராங்கன்ற பட்சத்தில் எல்லாரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்க்க வந்து நிலைமைகள் அப்படிதான் இருக்கு. ஸோ வந்து திரு விஜய் அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னாலே மினிமம் ஒரு 30% வாக்கு எடுக்கணும். இப்போ ஒரு 15% வாக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆவாங்க தமிழக அரசியலில். இப்பயும் தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருக்காங்க, பேசப்பொருளாக இருக்காங்க. ஒரு 15% வாக்கு எடுக்கிறப்ப ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆவாங்க. ஒரு 20%, 25% எடுக்கும் வந்து ஒரு அடுத்த 2031 ஒரு எதிர்கட்சியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்ல முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 30%, 35% ஒரு தனியார் நின்று போட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூட்டணி முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி சப்போஸ் அப்படி எடுத்துமே முதலமைச்சர் வர முடியலாம் 2031 கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ வந்து அந்த பெர்சன்டேஜஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அரசியல் தேதியில, இன்னைக்கு இந்த பொதுக்குழு நடந்த அந்த தேதியில இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா 2031 இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இப்போ விஜய் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா இன்னும் எலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மாசமே இருக்கு, 4-5 மாசமே இருக்கு. ஒரு 150 நாட்கள் அதிகபட்சம் விஜய் அவங்களுக்கு இருக்கு. அந்த 150 நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 234 சட்டமன்ற தேர்தலையும் வந்து பாத்தீங்க, தொகுதிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவலான தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவரோட கட்டாயத்துல இருக்கு. ஸோ வந்து இன்னும் அந்த வழிமுறைகள்லாம் வந்து கேஸ்ல வந்து இருக்கு. இந்த வழிமுறைகள்லாம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வழிமுறைகள்லாம் வந்து வகுக்கிறதுக்கு ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு 10 நாள் வந்து கெடு விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த 10 நாள் வந்து கெடு முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த டைம் லைன் கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஜய் அவங்களும் சரி, இபிஎஸ் அவங்களும் சரி பிரச்சாரம் வந்து போயிட்டு பண்ணக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம். ஸோ வந்து அந்த மாதிரி எவ்வளவு தாண்டி வந்தாலும் ஒரு 100 நாட்கள் வந்து கடைசியில் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தொகுதி, ஒரு நாளைக்கு 3 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி போனோம். ஒரு நாளைக்கு 3 தொகுதி ஃபோக்கஸ் பண்ணா அப்படிதான் ஒரு 60 நாள் 70 நாள் வந்து முடிக்க முடியும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கும், அது பிரச்சாரம் போக முடியாது. ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு புயல் ஏதோ மழைலாம் வந்தால் பிரச்சாரம் போக முடியாது. அந்த மாதிரி நிறைய அசாதாரண சூழ்நிலைகள் கூட வரலாம். ஒரு மிஸ்லீனியஸா சொல்றேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போறதுனால அவர் வந்து ரொம்ப அவருக்கு இப்போ விஜய் அவங்களுக்கு அரசியல் செய்யறது நிறைய நெருக்கடிகளும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் எப்படி திரு விஜய் அவங்க கடந்து வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ மக்களாக நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.